நீ பொம்பளை கிடையாது. கொனற்றாலே கொனத்தி குழம்பு வச்சாலாம் கொதிக்காம இறக்கி வச்சாலாம். கொனட்டி வைக்கிற குழம்பு பொம்பளை வைக்கிற குழம்புலயே கொதிக்காத ஒரு குழம்பு எது தெரியுமா? என்ன? அது மட்டும் ரசம். ராதா செல்வி, ரசம் மட்டும் கொதிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கடுக்குண்டி. என்ன குண்டி? கடுக்கும் குண்டி. நல்ல கடுக்கும் பண்றீங்க பிள்ளையா நீங்களா? பறவையெல்லாம் விரட்டணும். என்ன பறவை காக்கா வருது? இந்த பெரிய காக்கா கிளி மாதிரி கத்து, குயில் மாதிரி கத்து. காக்கா வந்துருச்சுல. ஆனோலம் 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 அடானவம் போட்டிடும் ஆளுக்கு மண்டை ஆளுக்கு ஏற்கனவே ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெண்டு. ஒரு பெண்ணு இப்படி எல்லாம் வன்முறையா தாக்க கூடாது. இது வன்முறை இல்லையம்மா. ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து பறவைகளை விரட்டலாம். இதுவோ திணைப்புணம். இங்கே வேள்விமலை சாரலிலே பெரியவர்கள் தவ யோகிகள் முனிவர்கள் யாராவது வருவார்கள். அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் இந்த இடத்தினுடைய தலைவி வள்ளி அழைத்ததாக அவர்களை அழைத்து வாருங்கள் தோழிகளே. ஆளுக்கு ஒரு பகுதியை புரிந்து சொல்லலாம் வாருங்கள். முருகி மாமா, என்னமா சும்மா அந்த 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கத்து வா. பாடவா அப்படியே படம் அப்புறம் பாடும். சரி படம் அவதாரமகள் உயர்ந்தது ஸ்ரீராம் எனும் நாமம். உலகினை காக்கவத்து அவதாரமகள் உயர்ந்தது ஸ்ரீராம் எனும் நாமம். அறிவு முகற்ற ஒரு அவதாரோ நாராயணா நமோ நாராயணா. அறிவு முகற்ற ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிரந்தாதி
கீதை ஆக்கி தந்தார் கீதை ஆக்கி தந்தார் கீதை எனும் நாமோ பாரினை போக்க வென்று பார்க்கடலில் துயின்று பாரினை போக்க வென்று பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை மாறுதலிது பலிபொரு கால்புரி பரந்தாமா என்னே சாயன யாரோ பலிபொரு கால்புரி பரந்தாமா என்னே சாயன யாரும் ஸ்ரீராமா ராமா ராமா நாராயண் நமோ நாராயண் ஓம் நமோ நாராயண் அதிகாரிகள் கலைக்கிறது அடித்துக் கொண்டு கையாய் நின்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பரமருள் எம்பெருமானீஸ்வரத்தில் ஆசிப்பட்ட முன் மன்னவர்தகத்தில் வாதிய ஆதிபராசக்தி என்னவள் உமையுள் திருவாத மனித நேராக பார்க்கடலுக்கு சொன்ன மச்சம் கூர்மம் ராகம் வாமன நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பாட்டன் பெருமானிடத்தில் ஆசிப்பட்ட முன்பு அருளில் இருக்க உலகமில்லை பொருளில் இருக்க உலகம் இல்லாக என்ற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வலி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கொள் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டு மகாலட்சுமணத்தில் ஆசிப்பட்ட நேராக சத்தியலோகம் என்று என்னுடைய தாயும் தந்தையுமான பிரமணையும் சரஸ்வதியும் கண்டுமணியை நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்ட 1000 குழந்தைகளை தோற்றுவித்து படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தா பிரமனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். தந்தையினுடைய கட்டளைக்கு இறங்கி 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலே பிரமன் பட்ட கஷ்டங்களை புறா மறுத்து கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரன் நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகள் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கல். நாரதர் அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை என்று பாராமல் என்னுடைய குடும்பத்திலே நீ கலகத்தை ஏற்படுத்தினாய். இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமாகப்பட்டது 1008 சிறுகளாக ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? தலை வெடிக்கும்னே எப்படின்னு அதனால தான் அடிக்கிறோம். அப்படி தெரியல, பேய் ஊற்று கடிக்கிற மாதிரி இருக்கு. கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தில் முழுமுதற் கடவுள் இல்லாமல் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் எந்த ஒரு காரியத்தை தொழுதால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினார். அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பும் விவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று வணங்கக்கூடிய பிள்ளையாரை தொழுது என்னுடைய கலகத்தை இனிதையை தொடங்குவோம். நாராயணாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓம் ஓம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம். ஆலியில் துகில்வோரின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேலமுகம் கொண்ட வடிவானவர் மகாவிஷ்ணுவின் ஸ்ரீரங்கன் சர்வேரியல். வேலமுகம் கொண்ட வடிவானவர் மகாவிஷ்ணுவின் ஸ்ரீரங்க சிறுவேதியில் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள், பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள், நாம் படிப்பதற்கு அறிவையள்ளி கொடுக்கின்றவள். அந்த பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவள், ஞானம் ஊட்டியவள். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று
கருத்தரங்க மேடையில் நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறோம். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்த மாபெரும் அன்பு கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி கிடந்த வணக்கம். மீண்டும் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். போன வருஷம் வரும்போது மலையோட்டு போயிருச்சு. இந்த வருஷம் அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழுமுதற் கடவுள் எல்லாமல்ல எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் விநாயகரி பெருமானை வணங்கினாலும் உலகத்தில் 3 தொழில்கள் ஆக்கல், அழித்தல், காத்தல். முப்பெரும் தொழில்களுக்கு ஆக்கல் என்று சொல்லக்கூடிய படைக்கும் தொழிலை மேற்கொள்ளோடும் பிரம்மதேவன், அழிக்கும் தொழிலை மேற்கொள்ளோடும் மாமன் சிவனார். ஆனால் உலகத்தையே மச்சம் குர்மம் வராகம் ஆமன நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மரதாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை எல்லாம் காக்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை வணங்கி என்னுடைய கழகத்தை பணிவோடு தொடங்குவோம். நாராயணா. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. செங்கோடி சென்றல் தருதாகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோற்றமல் புகழ் பாடுங்களே. குருவாயுடன் இல்லா வந்தவள் என்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள். குருவாயில் தண்ணீரவன் தவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆடுகின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சேற்றவள் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நான் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோற்றமல் புகழ் பாடுங்களே. பன்றாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோற்றமல் புகழ் பாடுங்களே. கடவுள்களை பற்றி வணங்கி கொண்டிருந்தால் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது ஒளிநயம் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. ஆலோலம் சோ பெண்மணியாளுடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் அந்த பெண்ணை நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருப்பால். பார்த்தாலும் பார்த்தேன் ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி ஆகிய அனைத்து பெண்களையும் பார்த்து நாரதற்கு ஆசை வரவில்லை. இருந்தாலும் இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாக இவளுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு வர்ணிப்பது? சின்ன சந்தேகம் என்னன்னா, ஒருத்தருடைய உருவத்தை பார்த்தா தானே வர்ணிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் உருவத்தை எல்லாம் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பெண்ணினுடைய சத்தத்தை கேட்டவுடன் நாரதர் சற்று சறுக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. வர நாரதரே சறுக்கி விட்டாரா? ஏன் தெரியுமா? ஈரையில் 14 உலகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், தனலோகம், தபலோகம், சத்தியலோகம், மேல் இருக்க 7 உலகங்கள், அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம், கீழே இருக்க 7 உலகங்கள். 14 உலகத்துக்கும் நினைச்ச மாத்திரத்துல போகக்கூடிய வல்லமை படைத்தவர் யாருன்னு கேட்டா நாரதர். அப்படி எல்லா உலகத்துக்கும் போய் எத்தனை பெண்களை பார்த்திருப்பார் நாரதர். ஆனா அத்தனை பெண்களையும் பார்த்து ஆசை வராத நாரதருக்கு இந்த பெண்ணினுடைய சாரீரத்தை கேட்டவுடனே இவள் எப்பேற்பட்ட அழகியாக இருப்பாள் என்று ஒரு ஐயம் மனதிலே எழுந்து விட்டது. காரணம்
இந்த உலகத்திலே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம் எது தெரியுமா? குயில். அந்த குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை இனிமையாக்குவதற்கு இந்த பெண்ணிடத்தில் தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்குமோ? பத்தியில அந்த அளவுக்கா? அந்த அளவுக்கு இருக்குது இந்த குயிலே பாடம் கட்டுற அளவுக்கா? அப்பேற்பட்ட இவளுடைய குரல் வளத்தை மணிக்குயிலுக்கு நிகராக. குரல் மட்டும் குயில் மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நிறமும் குயில் மாதிரி இருந்துடக்கூடாது. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணமகள் மயங்குதடி, சிறுகைகள் விரிந்ததடி, நல்ல உறவுகள் அமைந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மண்ணுக்கையில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, குருவிகள் பறந்ததடி. கட்டழகு தோற்றங்கள் தாழ் கம்பன் மகள் நானும்மா, சிற்றுவி தேடி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகள் நானம்மா, சிற்றுவி தேடி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. பட்டம் பெற்று வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ, சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகுமோ, ஊர்கோலம் போகும் சாதாரணமே பூக்கோலம் நாளும் வா, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மண்ணுக்கையில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, குருவிகள் பறந்ததடி. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா. அன்றி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா, சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா. நீராடும் மேகம் தாலாட்டுக்கே கோலம் நாளும் வா, இளம் காற்றே கைகள் வீசுவா, இது தேடும் கதைகள் பேசவா. மண்ணுக்கையில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இளம் தேடும் கதைகள் பேசவா. மண்ணுக்குயில் இசைக்குதடி, மணமகள் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. வள்ளிக்கும் முருகனுக்கும் நன்றி. திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே
என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு சின்ன சட்ட சிக்கலே இருக்கு. என்ன சுவாமி? வந்தோடனே தங்கராசு பேசினாப்லையா? என்ன பேசினார்? முருகனுக்கு வள்ளிக்கு 2 உண்டாட்டி கட்டுறதை பத்தி பேசினாப்லையா? ஆமா சொன்னார்ல. அங்கதான் இருக்கு காரணமே. உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் உலகத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு 2 திருமணம் பண்ணி வைக்கிறது. அது மட்டுமல்ல, பூவும் நாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பூச்சரமாகி இறைவனுடைய கழுத்தை சேருமா. ஆமா மாலை இருக்கே, இந்த மாலை வரணும்னா பூ ஒரு பக்கம் இந்த நார் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மாலையா வருமா? எப்படி வரும்? பூவை மாறையும் ஒண்ணு சேர்த்தா மாலையாகி இறைவனுடைய திருவடியை சேரும் என்பார்கள். ஆமா, அது மட்டும் ஒண்ணு சேரணுமா? அதை தொடுக்கக்கூடிய தொடுப்பாளன் வேண்டும் என்பார்கள். அதுபோல வள்ளி ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கும் சிறப்பாகாது, இந்த உலகத்திற்கும் ஒரு சிறப்பு கிடைக்காது. அவர்கள் இருவருக்கும் ஒரு தொடர்பை இன்று உருவாக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அது இருவருக்கும் தொடர் உருவாக்குறது நீங்க உருவாக்க போறீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்களா? அதானே. அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக அமைந்து உலகத்திற்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வள்ளியினுடைய அழகை கந்த பெருமானிடத்தில் தூதுவிட வேண்டும். முருகப்பெருமான் வெகு விரைவாக வந்து வள்ளியை மனம் புரிய வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே மனம் புரிந்து உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக காட்சியளித்தார். நிச்சயம் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தினாலே ஆளோலம் ஆடக்கூடிய பெண்மணியாளுடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டும் என்றால் பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. சொன்னது என்னாச்சு? தென்னையிலம் கீட்டினிலே தென்னையிலம் கீட்டினிலே தோளோட்டும் பெண்ணொழுது தென்னையிலம் கீட்டினிலே தோளோட்டும் பெண்ணொழுது தென்னைகளை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னைகளை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதிகளிலே ஓடும் ஓடும் அளவில்லாது வெள்ளம் வந்தாடும். உங்களுக்கு தெரியும்
மல்லிகை பூ எடுத்து ஒரு மாலையிடு வெளி நீர் தெளித்து உன்னை கோலமிடு உன்னை தானே அடி பாதையே ஒத்தையடி பாதையே அந்த மக போகையிலே யாரடியோ முன்னாரே அம்மாடியவ கண்ணெறியோ திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் திங்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் என்றும் உறவை நாடி கொள்ளும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒத்தையடி பாதையிலே புருஷனும் துங்கையிலே ஒத்தையடி பாதையிலே புருஷனும் துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு எத்தனை போல் வாடுதம்மா என்னோட மனசு கத்தாளம் காட்டு வழி கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி பட்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி வாடி என்று வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மோனம் பின்னே போகுதம்மா அடடா ஊர்குலத்தில் தாமரை போடக் கண்டே அதுதான் தாவரனை ஓரங்களால் தேடக் கண்டே அடடா ஊர்வலத்தில் வானவெல்லும் போடக் கண்டே அதுதான் பூங்குயிலாய் பாட்டெடுத்து பாடக் கண்டே மெதுவாய் வேகமெல்லாம் அங்கும் இங்கும் போகக் கண்டே பொதுவாய் ஈரலிலா என்னை கண்டே நாடசே அடடா ஊர்குலத்தில் தாமரை போடக் கண்டே சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா உன்னாயிருக்கு கட்டுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா குட்டத்தை பாருங்க காக்கா குட்டத்தை பாருங்க அதை கத்து கொடுத்தது யாருங்க உன்னாயிருக்கு கட்டுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் யாரே எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே யாரே எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கையும் புயல்களுக்கும் வீரும் புரியலே வீரும் புரியலே வேண்டினார் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா வேண்டினார் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியை கொண்டு வருவாயா நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்லு உன்னை பூத்தொடுத்தேன் உன்னை சூடிக் கொள்ளு ஏண்டியம்மா ரப்பகல்லாத்தான் அலங்காரியம்மா உன்னருளாத்தான் நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்லு உன்னை பூத்தொடுத்தேன் உன்னை சூடிக் கொள்ளு குயில் சேவல பாட்டு படிக்கிறது பாட்டு நீ பதில் சொல்லு கேட்டு ஆனே மயங்கிடலாமா ஆனே கலங்கிடலாமா மேற்கே தோடத்தி மழை உச்சியிலே மேற்கே தோடத்தி மழை உச்சியிலே உள்ள உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையிலே நான் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையிலே சோறு கொண்டு போறவில்லை அந்த சும்மாட எனக்கு சோறு கொண்டு போறவில்லை அந்த சும்மாட எனக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு சோறு கொண்டு போறவில்லை அந்த சும்மாட எனக்கு ஆளே மரத்து கிளி ஆளை பார்த்து பேசுங்கிளி பாலே வயசு கிளி பழிதெருங்கே
வைக்குதடி கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய்ஸ் வைக்குதடி நீ நெஞ்சு மயக்குதடி நீ சொல்லும் போது வெக்கந்தான போடி போடி சும்மா போடி போடி தென்மலக்காற்று வீசுகிற போது ஏழைவனக்காரன் என்று பார்ப்பதில்லையே. தென்மலக்காற்று வீசுகிற போது ஏழப்பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. நெஞ்சில காதல் பொங்கிற போது ஜாதி மத பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே. நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை. காத்து பிடிச்சு கையிலே யாரு வச்சதில்லை. கட்டி காவல் மீறி அவள் பொங்கிலே. பூங்காற்றே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கொண்டு போ. அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. துணை இல்லாம நெஞ்சம் வாடுதே. உலகத்தில் நாடுதென்றாலே அனைவரும் கலக நன்றி நன்றி கலகக்காரன் தான் அனைவரும் கூறுகிறார்கள். மூத்தர் சொல் வாக்கும் முதல் நெல்லிக்கனி முன்னாலே துவர்க்கம் முன்னாலே இனிக்கும் என்பார்கள். அப்பேற்பட்டு நாரதருடைய கலகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பதற்கு போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெளித்திருக்கும் என்பார்கள். அண்ணே உலகங்கள் மொத்தம் 14 உலகம் சொன்னீனா? ஆமா. 14 உலகத்துக்கும் போனாலே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சரி. 13 உலகத்துக்கு போனா பிரச்சனையே இல்ல. இந்த 14 இந்த உலகம் இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் என்னுடைய மனசு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு. ஏன் சாமி அப்படி வரணுமே அப்படிங்கிற கட்டாயத்துக்காக வர்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படிலாம் நீ செய்யக்கூடாது? நாரதரின் கழகம் நன்மையில் முடியணும். ஒரு தொண்டு செய்யறவங்க தானே நீங்க அப்படிலாம் ஏன் சிரமப்படுறீங்க? எங்க சாமி நீங்க மட்டும்தான் சாமி அப்படி சொல்றீங்க? நாரதர் வந்தாலே கலகம் வந்து விடும் என்று அனைவரும் சொல்கிறார்களே. அப்ப நீங்க என்னை மதிக்கிறீங்களா? அது கண்டிப்பா நாரதர்னா நாங்க மதிப்பதெல்லாம். நீங்க தானே என் கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்லுங்க? உலகத்துல பெரிய தெய்வம்னா எம்பெருமான் சிவபெருமான் தான். ஆமா. சிவனுடைய ஆலயங்கள் எத்தனை ஆலயங்கள் போயிருக்கோம்? நிறைய இருக்கு. பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்கு, ஆமா. மகாவிஷ்ணுக்கு ஆலயம் இருக்கு, சிவனுக்கு ஆலயங்கள் இருக்கு. இப்படி இறைவனுக்கு கோவில் கட்டி கும்பிடுறமே ஏன்? இறைவனுக்கு கோயில் விட்டு கும்பிடுறது வந்து நம்ம கஷ்டங்களை தீர்ப்பதற்காக, நம்மளுடைய நினைவுகளை நினைவாக்குவதற்காக கும்பிடுறோம். நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும். ஆமா. அதுக்காக இறைவனை வழிபடுறோம். ஆமா. நமக்கு நினைச்சது நடக்கிற வரைக்கும் இறைவனை முருகா முருகாங்கிறமே கும்பிடுவோம். நடந்துருச்சுன்னா மறுபடியும் நினைப்போம், இன்னொன்று நினைப்போம். அப்ப நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே இறைவனை நாடுகிறோம். கண்டிப்பா. அதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனா இறைவனுடைய அதாவது மனிதனை தாண்டிய ஒரு அறிவு, ஏழாவது அறிவு சித்தர்களுக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? இப்ப நம்மள்ட்ட இறைவன் ஏதாவது காட்சி விட்டா எனக்கு அது வேணும் இது வேணும் நினைப்போம். அவங்களுக்கு எல்லாம் காட்சி விட்டா உன்னை பார்ப்பதே ஒரு பெரிய வரமே, அப்புறம் இதற்கு ஒரு வரம் அப்படிம்பாங்க. அப்ப இறைவன் கேட்கறது என்ன? கேட்க போற சாமியை கும்பிடுறோம்னா எதுக்கு? இத்தனை சாமிக்கு கோயில் கட்டி கும்பிடுறது எதுக்கு? நீ நல்லா வச்சு காப்பாத்திக்க, 4 பேர் மாதிரி என்னையும் நல்லா வச்சிருங்கிறதானே கேட்கிறான். ஆமா. நாலாம் சாமியை கும்பிடுன்னு வச்சுங்களேன், தினமும் இடத்துக்கு வரும்போது இறைவா இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும். நாளைக்குங்கிறத யோசிக்க மாட்டேன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும். அப்படியே ஒரு வேளை ஏதாவது மாத்தி வர மாதிரி வந்தாலும் சரி, கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளித்து வரக்கூடிய தன்மையை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாமி கும்பிடுறது. அப்ப இது இறைவனை கும்பிடுறோம்ல. நானும் அப்படிதான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொடுன்னு தான் சொல்லுவேன். பாத்தீங்களா? அப்ப சிவன் பிரம்மா விஷ்ணு கோயிலுக்குலாம் முருகன் பிள்ளையாரு இந்த கோயிலுக்கு இதை கேட்கறான். ஆமா. கோயிலுக்குலாம் கோயில் இருக்கு. யமனுக்கு கோயில் இருக்கா? இருக்குல்ல சாமி. திருப்பாஞ்சலிங்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. யமனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? யமன் ஒரு கடவுள் தானே, அவர் தானே. இல்ல இவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு நல்லதை கூட வையின்னு கேட்கறான். ஆமா. அவருக்கு யமனுக்கு கோயில் கட்டி அவர்கிட்ட போய் என்ன வரம் கேட்கறது? அது வேற இருக்கோ. ஒரு 10 வருஷம் தள்ளி போடுங்க கொஞ்சம் சொன்னா விட்டு வராங்க. கணக்கு எழுதுனதானோ? ஏங்க அவரே இறங்கி வர வைப்போம், சாமி கும்பிட்டு அவருக்கு கோயில். சனி பகவானுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம்ல. ஆமா. திருநள்ளாறு குச்சனூர். சனி பகவானுக்கு ஏன் கோயில கட்டி கும்பிடுறான்? சனி பெருக்குன்னு இருக்காங்களா சாமி? அதே சனி பகவானுக்கு ஏன் கோயில கட்டி கும்பிடுறான்? அந்த சனி தோசனம் தீக்கவா? இல்ல கொஞ்ச நாளைக்கு இந்த 7:30 வரும்போது என்னைய மட்டும் விட்டுரு கொஞ்சம் அப்படின்னா விட்டு வராங்க. அவரவர் வேலையை அவரவர் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, என்னுடைய சந்தேகம் என்னன்னா, வீர பிடிக்கிற யமனுக்கும் கோயில் இருக்கு, அட்டி வைக்கிற சனி பகவானுக்கும் கோவில் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல என்னைய மதிச்சீங்கல்ல, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க சாமி. அதனால உங்களுடைய முயற்சியில வருங்காலத்துல உங்களுடைய சொந்த செலவுல உங்க ஊர்ல நாரதருக்கு ஒரு கோயில் கட்டுவீங்களா? நீங்க சொல்லிட்டீங்க சாமி. உண்மையிலேயே வித்தியாசமா கட்டணும்னு நினைச்சு நான் கட்டிடுறேன் சாமி. எங்க ஊர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை தவிர்த்து மத்த யாராவது கோயில் கட்டுறாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் கட்டினதா கேள்விப்பட்டது இல்லை. கட்டவும் கட்டினா என்ன தம்பியாங்க? அப்படி கட்டினா ஊருக்கு பெரிய சண்டையா, ஊருக்கு எல்லாருமே சண்டையோட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கட்டக்கூடாது தம்பி, அப்ப கட்டக்கூடாது. என்ன நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? சிலையெல்லாம் உடைச்சிருவாங்க.
பிள்ளைகளுக்கெல்லாம் பாத்திருக்கீங்களா? கந்தன், கடம்பன், ஆறுமும், சுப்பிரமணி, இந்த ஒரு அண்ணன் பேர் அழகான பேர் முருகன். அண்ணே உங்க பேர் என்னண்ணே? சத்தியமூர்த்தி. உன் பேர் என்னப்பா? பொன்னுமணி. சாமி பேரா வைக்கிறோம்ல பிள்ளைகளுக்கு, தேர்ந்தெடுத்து பாருங்களேன். பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சாமி பேரை, குலசாமி பேர் வச்சிருத்து அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான பேர் வைப்பா. எந்த பிள்ளைக்காவது பூமியில பிறந்த பிள்ளைக்கு நாரதர்னு பேர் வச்சிருக்காங்களா? பரவாயில்லையா? ஏன் எங்க பிள்ளைக்கு பேர் வைக்க அந்த வரைய பாரு நாரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேவையாது. இது நல்லா இருக்கடா இழுவ. அண்ணே பாருங்க சாமி தேவலாம் பண்றீங்க நீங்க. என்ன அப்படி உங்களுக்கு கோயிலும் கட்ட மாட்டேன், உங்க பேரை யாரும் வைக்க மாட்டான். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறு. ஏன் அப்படி சொல்றீங்க? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததே மனித வாழ்க்கை. ஒரு மனுஷன் இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா அந்த பணத்தை வச்சுட்டு அவனால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. எப்ப எவன் வந்து எடுத்துட்டு போவேன் தெரியாது. ஒண்ணுமே இல்ல ஒருத்தன்ட்ட, அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? கடவுள்கிட்ட கேட்பானா, ஏன்டா இறைவா என்னையமா எல்லாத்தையும் என்னைய மனுஷனா தானே படைச்ச, என்னை மட்டும் ஏன்டா இவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறேன்னு கேட்பானா? அப்ப இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டியும் பிரச்சனை தான். மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் இன்பமும் துன்பமும் இரண்டும் மாறி மாறி, எப்படி சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றதோ அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமே இன்பம் துன்பம் தான். அப்பேற்பட்ட இன்பம் துன்பமாக இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையிலே நாரதர் ஒரு சாபத்தை பெற்றார். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். வாங்கிய சாபத்தினாலே யோசிக்கிறார், இந்த சாபத்தினால் உலகத்திற்கு என்ன ஒரு நன்மை செய்ய வேண்டும். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை தன்மையை அறிந்து சுயநலம் கலந்த பொதுநலத்தோடு, சுயநலம் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் முன்னாடி தலை வெடிச்சிடும், அந்த கலகம் பண்றதுனால உலகத்துக்கு என்ன ஒரு நன்மையை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு கலகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய கலகங்களிலிருந்து ஒவ்வொரு நன்மை பிறக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் மனித வாழ்க்கை பயணத்திலே நாரதர் சின்ன கலகத்தை ஏற்படுத்துறார். அந்த கலகத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. மனுஷன் ரொம்ப தூரம் வெயில நடந்து போய்க்கிருக்கான். வெயில நடந்து போய்க்கிருக்க மனுஷனுக்கு மத்தியில் ஒரு சின்ன மரத்தடி நிழலை பார்த்தா என்ன தோணும்? கொஞ்ச நேரம் களைப்பாரிட்டு போவோம். அந்த நிழலை போன்றதான் நாரதருடைய கலகம். எவன் ஒருவன் அந்த நிழலை போன்ற கலகத்தை தாண்டி எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை அடைகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். போதும் ராசாமி, இதுக்கு மேல நம்மளால முடியாது, அங்கிட்டு மரம் எதுவும் இருக்கோ இல்லையோ, அப்புறம் அங்கிட்டு பூரா வெயிலா இருந்துச்சு நான் போச்சேன்னு சொல்லிவிட்டு போனவன் திரும்ப எவன் ஒருத்தன் பின்வாங்குறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பது அல்ல என்பதை உலகத்திற்கு எடுத்துக் கூறுவதற்காகவே மனிதனுடைய வாழ்க்கையினோடு நாரதருடைய தத்துவத்தையும் கலந்திருக்கிறார். நான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் கத்திரமே பேசுறமே, இன்னைக்கு சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கிறோம்? இன்னைக்கு சம்பாதிச்சா நாளைக்கு போகுதா? நாளைக்கு நல்லா செலவழிக்கலாம். இன்னைக்கு சம்பாதிச்சா நாளைக்கு நல்லா இருக்கலாம். ஆமா, சம்பாதிக்கிற வயசுல சம்பாதிக்கணும், கண்டிப்பா. சாப்பிடுற வயசுல உட்காந்து சாப்பிடுற வயசுல சாப்பிடணும் அப்படிங்கிறாங்களே. 30 வயசுல சம்பாதிச்சா 60 வயசுல நல்லா இருக்கலாம். உண்மைதானே? ஆமா, செஞ்சதானே உண்மைதான். அது 30 வயசுல சம்பாதிச்சா 60 வயசுல உட்காந்து சாப்பிடலாம். 30 வயசுல செய்யற வேலையை பூரா 60 வயசுல செய்ய முடியுமா? அது முடியாது இல்ல. அப்புறம் அங்க பணம் இருந்து என்ன இல்லாட்டி என்ன? நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு சொல்றீங்கல்ல, நாளை என்று சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல நிரந்தரமா? அது கிடையாது. தூங்கும் போது வாங்கும் காற்று சுழி மாறி போனா போச்சு. இந்த உடம்புல 10 வகையான காற்று. இதுல பிராணன் அப்படிங்கிற ஒரு வாயு நம்ம உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. அப்படி இந்த வாயு நின்று வச்சுன்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் ஒரே பேரு தான். என்ன போனா அதையும் சுருக்கி 2 எழுத்துல உண்டாந்துட்டாங்க. பாடி முடிஞ்சு வச்சா அப்புறம் என்னங்க? நாளை ஒரு மனிதனுக்கு 4 விஷயம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் தான் பெரிய அதிர்ஷ்டசாலியா. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது 3ஐயும் தாண்டி கட்டுன கொண்டாட்டி. இந்த 4 சரியா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அமைகின்றதோ அவனை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லையா. அப்பேற்பட்ட தன்மையினாலே நாரதர் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு முறை எடுத்து குறிவிட்டு பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமெங்கும் அலைகிறான், அலையும் ஆடவனை சந்தித்து கலகத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மனிதன் நினைப்பதுண்டு, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.